முதல் வகுப்பு தமிழ் முதல் பருவம் பாடம் 2 கண்டுபிடி பாடத்தினுடைய அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாம். படம் பார்த்து பேசலாம். இங்கே இருக்கக்கூடிய படத்தை பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நாணயங்கள்லாம் எண்ணிட்டுருக்கா. அவளுக்கு பின்னால் ஏதோ ஒழிச்சு வச்சுருக்கா பாருங்களே, அது என்னன்னு கண்டுபிடிங்க. அதே போல் இங்கே கூடை இருக்குது பாருங்கள், அந்த கூடைக்குள்ளே என்ன இருக்குது கண்டுபிடிக்க முடியுதா? மரத்துக்கு பின்னால் பாருங்கள், அந்த பையன் என்ன கட்டி விளையாண்டுட்டுருக்கா. அதே போல் அந்த மரத்து மேலே ஒரு கொடி படர்ந்துருக்கு பாருங்களேன், அந்த கொடியில் என்ன நிற பூ பூத்துருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? இங்கே பாருங்களேன், அந்த கூடைக்கு பின்னால் ஏதோ ஒளிஞ்சிட்டு இருக்கே, அது என்னன்னு பாருங்கள். அடுத்ததாக அந்த மூட்டைக்கு பின்னாலேயும் ஏதோ ஊறிக்கிட்டு வருது பாருங்கள், அது என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? அந்த மரத்து மேலே ஏறணும்னா எதை வச்சு ஏறணும்? இங்கே பாருங்கள், வீட்டுக்கு பின்னால் அந்த பக்கம் உழவர் ஏதோ கொண்டு வந்துட்டுருக்காரு, அது என்னன்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? நீங்கள் கண்டுபிடிச்சது சரியானு பார்க்கலாம் வாங்க. அந்த பொண்ணு என்ன பின்னால் வச்சுருந்தா உண்டியல், அதில் தான் நாணயங்கள் போடுறா. அப்போ உண்டியல். அந்த கூடைக்குள்ளே என்ன இருந்தது? உருளைக்கிழங்கு. அந்த பையன் என்ன விளையாண்டுட்டுருக்கா? ஊஞ்சல் விளையாண்டுட்டுருக்கா. அதுக்கு அடுத்ததாக அந்த கொடியில் என்ன நிறப்பூ பூத்துருக்கு? ஊதா நிறப்பூ பூத்துருக்கு. அந்த கூடைக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டு இருந்தது எது? எலி. மூட்டைக்கிட்ட ஊறிட்டு போனது எது? எறும்பு. அடுத்ததாக மரத்தில் ஏற உதவக்கூடியது எது? ஏணி. உழவர் தன்னுடைய தோளில் என்ன கொண்டுட்டு வந்துட்டுருக்காரு? ஏர். நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே சரிதானே? அடுத்ததாக எழுத்து அறிவோம். இப்போ நம்ம என்னென்ன எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து உ. உ உணவு, உ உப்பு, உ உண்டியல், உ உருளைக்கிழங்கு. மீண்டும் ஒரு முறை சொல்வோமா? உ உணவு, உ உப்பு, உ உண்டியல், உ உருளைக்கிழங்கு. அடுத்த எழுத்து பாருங்க என்னன்னு? ஊ. ஊ ஊஞ்சல், ஊ ஊசி, ஊ ஊதாப்பூ, ஊ ஊறுகாய். மீண்டும் ஒரு முறை என்னுடன் சேர்ந்து சொல்கிறீர்களா? ஊ ஊஞ்சல், ஊ ஊசி, ஊ ஊதாப்பூ, ஊ ஊறுகாய். அடுத்ததாக நாம் பார்ப்பது படத்திற்கு உரிய எழுத்துக்களை வண்ணமிடுக. முதல் எழுத்து பாருங்கள் என்ன இருக்குது? உ. அது என்ன படம்? உண்டியல். அப்போ ஊ இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே வண்ணம் தீட்டிட்டு வருவோம். என்ன கிடைத்தது நமக்கு? உண்டியல். அடுத்த எழுத்து பாருங்கள் என்னது? அது ஊ. நெடில் இல்லையா? ஊ. அதற்கு எல்லாமே வண்ணம் தீட்டி கொண்டு வாருங்கள். என்ன படம் கிடைத்தது? ஊஞ்சல். எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. இப்போ பாருங்கள், முதல் எழுத்து என்ன இருக்குது? ஊ. அதனுடன் எந்த சொற்களை இணைக்கலாம்? உரல், உப்பு, உண். அதை இணைப்போம். அடுத்ததாக இருக்கக்கூடிய எழுத்து பாருங்க ஊ. அதை எதனுடன் இணைக்கலாம்? ஊசல், ஊதல், ஊசி. அதனுடன் இணைப்போம். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஊ. எந்த படங்களுக்கு தான் நம் வண்ணமிட வேண்டும்? உண்டியல், அப்புறம் உருளைக்கிழங்கு, அதற்கு வண்ணமிடுவோம். அடுத்து இங்கே அந்த எழுத்தை எழுதி வண்ணமிடுவோம். ஊ எவ்வாறு எழுதுவது என்று பார்த்து எழுதுவோம். அடுத்து சரியான வடிவத்தை இணைக்க. எது சரியான வடிவம்? அதனுடன் இணைப்போம். அடுத்து ஊ. முறையாக எழுதி பழகுவோம். அடுத்து காற்றில் எழுதுவோம், மணலில் எழுதுவோம், கையில் எழுதுவோம், நீரில் எழுதுவோம். ஊ. எழுதுக. ஊ. எழுதும் முறை அறிந்து சரியாக நாம் எழுதுவோம். ஊ. இதுவரை நமக்கு எத்தனை எழுத்துக்கள் தெரியும்? அ, ஆ, இ, ஈ, ஊ. 5 எழுத்துக்கள் தெரியும். உயிர் எழுத்துக்கள் 12. உரிய பழங்களுக்கு வண்ணமிடுக. இப்போ ஊ எழுத்திருக்கிறது, அதற்குரிய படம் எது? ஊசி, ஊஞ்சல். அதற்கு வண்ணமிடுவோம். இங்கே இருக்கக்கூடிய ஊங்கிற எழுத்தையும்
சரியாக வண்ணமிடுவோம். எழுதும் முறை அறிந்து. சரியான வடிவத்தை இணைக்க ஊ எது சரியான வடிவம், அதனுடன் இணைப்போம். விதவிதமாக எழுதி பழகுவோம். இதை சரியாக எழுதுவோம். அதை காற்றில் எழுதுவோம், மணலில் எழுதுவோம், கையில் எழுதுவோம், நீரில் எழுதுவோம். எழுதுக. அந்த எழுத்து மேலேயும் எழுதிட்டு வருவோம். அடுத்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கோடுகளின் மேலும் எழுதுவோம். அ ஆ இ ஈ உ ஊ. எழுத்து அறிவோம். ஏ எறும்பு, ஏ எலுமிச்சை, ஏ எலி, ஏ 8. மீண்டும் ஒரு முறை என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள். ஏ எறும்பு, ஏ எலுமிச்சை, ஏ எலி, ஏ 8. அடுத்த எழுத்து ஏ. ஏ ஏனி, ஏ 7, ஏ ஏர், ஏ ஏலக்காய். மீண்டும் ஒரு முறை சொல்வோமா? ஏ ஏனி, ஏ 7, ஏ ஏர், ஏ ஏலக்காய். படமும் எழுத்தும் சரியாக உள்ளவற்றிற்கு சரி என்று டிக் குறியீடுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் படம் பாருங்கள், அது எலுமிச்சை, அங்கே ஆன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே சரின்னு போடுவோமா? போட மாட்டோம். அடுத்தது பாருங்கள், எலுமிச்சை ஏ கொடுத்துருக்காங்க, அவங்களே சரின்னு போட்டிருக்காங்க. அதே போல் எலுமிச்சை படத்தில் ஏ எழுத்து இருக்கக்கூடிய படங்களுக்கு சரி என்று டிக் குறியிடுவோம். அடுத்த படத்தை பாருங்கள், ஏலக்காய். ஏலக்காய் படத்துக்குள்ளே ஏங்கிற எழுத்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். சொல்லிக்கொண்டே நீங்கள் அங்கே டிக் போடுங்க. ஏ ஏலக்காய் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சரின்னு குறி போடும்போது சொல்லிக்கொண்டே செய்யுங்கள். எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க முதல் எழுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏ. அப்போ ஏ இருக்கக்கூடிய வரிசையை இணைப்போம். எறும்பு, 8, எலி, இந்த வரிசையுடன் இணைப்போம். அடுத்து பாருங்கள், ஏ இருக்குது. அப்போ எங்கே ஏ வரிசை இருக்குதுன்னு பாருங்கள். ஏற்றம், ஏனி, ஏர், அதனுடன் இணைப்போம். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஏ இருக்குது. அப்போ எதற்கு வண்ணமிடுவோம்? 8 எலி. இங்கே ஏ முறையாக வண்ணமிட்டு எழுதுவோம். அடுத்து சரியான வடிவத்தை இணைக்க ஏ அப்படிங்கிற சரியான வடிவத்துடன் இணைப்போம். அடுத்து பாருங்கள், விதவிதமாக எழுதி பழகுவோம். ஏ இந்த மாதிரி தான் எழுதணும். காற்றில் எழுதுங்கள், மணலில் எழுதுங்கள், கையில் எழுதுங்கள், நீரில் எழுதுங்கள். ஏ. எழுதுக. ஏ நம்ம எப்படி சரியாக எழுதணும்னு அது மேலேயே எழுதுவோம். அப்புறம் கீழே கொடுத்துருக்கக்கூடிய கோடுகளின் மேலே எழுதுவோம். ஏ. இப்போ எத்தனை எழுத்துக்கள் நமக்கு தெரியும்? அ ஆ இ ஈ உ ஊ ஏ. உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஏ. அப்போ எந்தெந்த படங்களுக்கு வண்ணமிடுவோம்? 7 ஏனி, அதற்கு வண்ணமிடுவோம். அடுத்து இங்கே ஏ, அதற்கும் சரியாக வண்ணமிடுவோம். அடுத்து பாருங்கள், சரியான வடிவத்தை இணைக்க ஏங்கிற சரியான வடிவத்துடன் இணைப்போம். அடுத்து பாருங்கள், விதவிதமாக எழுதி பழகுவோம். ஏ இது போல் எழுதுங்க. காற்றில், மணலில், கையில், நீரில் சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். ஏ. எழுதுக. முறையாக சரியான வரி வடிவத்துடன் எழுதுவோம். ஏ. ஒவ்வொரு முறை எழுதும் போதும் அந்த எழுத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். ஏ. இப்போ நம்ம எத்தனை எழுத்துக்கள் தெரிந்து கொண்டோம்? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ. கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. நம்ம என்னென்ன எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உ ஊ ஏ ஏ. இங்கே ஏற்கனவே என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்துட்டாங்க? அ ஆ இ ஈ கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ன எழுதணும்? உ ஊ ஏ ஏ. முதல் எழுத்தை எழுதுக. முதலில் உள்ள படம் என்னது? எலி. அப்போ அங்கே என்ன எழுத்து எழுதுவோம்? ஏ. அடுத்ததாக உள்ள படம் உண்டியல். முதல் எழுத்து என்ன? உ. அடுத்ததாக உள்ள படம் பாருங்கள், ஏனி. அப்போ அங்கே என்ன எழுதணும்? ஏ. அடுத்து ஊறுகாய். என்ன எழுத்து எழுதணும்? ஊ. சொல்லிக்கொண்டே எழுதுக. உ ஊ
ஏ ஏ. ஒவ்வொரு எழுத்தை எழுதும் போதும் அதனை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். உ ஊ. ஏ ஏ. அடுத்து கேட்டு விடை கூறலாம். இப்போ நான் சொல்கிறத சரியாக கவனிச்சுட்டே வாங்க, கேட்டுட்டே வாங்க. கடைசியில் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான விடையை சொல்லுங்க. நுங்கு வண்டி. செல்வி நுங்கு வண்டி செய்தாள். அப்பா உதவினார். அதை எடுத்து ஓட்டினாள். வண்டியில் இருந்து நுங்குக்காய் கழன்றது. வண்டி நின்றது. கழன்றதை எடுத்தாள். குச்சியில் பொருத்தினாள். வண்டி மீண்டும் ஓடியது. மகிழ்ச்சியாக வீட்டிற்கு வந்தாள். அப்பாவிடம் கூறினாள். அப்பாவும் மகிழ்ந்தார். இப்போ கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட? நுங்கு வண்டியை சரி செய்தவர் யார்? சொல்லுங்க, யார் சரி பண்ணா? சரிதான், நீங்கள் சொன்னது செல்வி. அடுத்ததாக மகிழ் பக்கம் உரிய வண்ணமிடலாம். மேலே பாருங்கள், வண்ணத்து பூச்சி வண்ணம் தீட்டியிருக்காங்க. கீழே வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. அப்போ அந்தந்த வண்ணத்து பூச்சியிலிருந்து அந்த வரிசை கோட்டை சரியாக பின்பற்றி வாருங்கள். எங்கே முடியுதோ அந்த வண்ணத்து பூச்சிக்கும் அதே வண்ணம் இடுங்கள். உதாரணத்திற்கு ஒரு வண்ணத்து பூச்சிக்கு நமக்கு வண்ணமிட்டு காட்டியிருக்கிறார்கள். மற்ற வண்ணத்து பூச்சிகளுக்கும் நாம் வண்ணமிடுவோம். அடுத்ததாக வண்ண புள்ளிகளுக்கு ஏற்ப வண்ணமிடலாம். அங்கே எந்த வண்ணத்தில் புள்ளிகள் வச்சுருக்காங்களோ அதே வண்ணத்தில் வண்ணம் தீட்டுவோம்.